போறீங்க? என்னன்னே தெரியலம்மா, 2 நாளாக வாந்தியாக வருது. அதனால அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோன்ட்டு சொன்னேன். சரி உங்கள் அம்மாவையும் கூட்டு வா அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஏம்மா நாள் தள்ளி போச்சா? ஆமாம்மா. சந்தோஷப்படுதா வருத்தப்படுதானே தெரியலையே. குழந்தை இல்லாமல் எல்லாரும் கோயில் கோயிலாக அலையுதாக. இன்னி இவங்க ஒரு வீடு கூட கட்டலை. அதுங்களையும் வயிற்று தள்ளிட்டு இருந்தா வீட்டை கட்டுவாங்களா, பிள்ளைய பார்ப்பாங்களா? என்னம்மா குசு குசுன்னு பேசுகிற? சத்தமாக தான் பேசேன். ஒன்றும் இல்லைம்மா. சீக்கிரம் போங்க மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்ப்போம். சரிங்க இந்த தான் பக்கத்தில் வந்துருச்சு. என்னம்மா ஆச்சு உடம்புக்கு? என்னன்னு தெரியல டாக்டர், 2 நாளாக வாந்தியாகவே வந்துக்கிட்டு இருக்குது. தலை வேற சுற்றுது. உங்கள் பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரர் வெளியில் தான் நிற்கிறாங்க. அவங்கள உள்ளே வர சொல்கிறேன், பாருங்கள். காரணிமா, டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. போங்கங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. இரும்புமா. ஏங்க, நம்ம 2 பேர்த்துக்கு ஒரு குட்டி பாப்பா வர போகிறாங்க. ஏன் பையன் இருக்கக்கூடாதா? ஏங்க, உங்களுக்கு பாப்பா தானே பிடிக்கும்? ஆமாம்மா. வீட்டுக்கு போகலாமா? டாக்டர் எல்லாம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அத்தையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். வா, நம்ம 2 பேரும் போகலாம். வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. இது யார் வீடுன்னு தெரியலையே. யார் வீடு இங்கே கூட்டு வந்திருக்காரு? ஏம்மா, நாங்கள் புது வீடு இதாம்மா வாங்கியிருக்கிறோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடி. எப்படி வாங்கினியே, சொல்லவே இல்லை. ஏம்மா, என் வீட்டுக்காட்ட 4 தாம்மா தள்ளி போச்சுன்னு சொன்னேன். உடனே அவங்க அப்பாட்ட இந்த இதை சொல்லியிருப்பாங்க போல. உடனே மாமா எங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்கம்மா. பரவாயில்லடி, உங்கள் மாமனார் சொத்து நல்லா தான் சேர்த்து வச்சிருக்காரு. பாருங்க அத்தை. மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். பொண்ணை பெற்றவங்களுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அத்தை. இருந்தாலும் என் பொண்டாட்டி இல்லையா, நான் அப்படியே விட்டுற மாட்டேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அம்மா, கொஞ்ச நாளைக்கு என் கூடயே இருமா ப்ளீஸ்மா. உங்கள் அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேம்மா. நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேம்மா. நாளைக்கு கண்டிப்பாக வரணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் கூட தான் நீ இருக்கணும். சரிம்மா. அம்மா இப்போ கிளம்பட்டுமா? மருமகனே, நான் போயிட்டு வரேன்னா? சரிங்க அத்தை. நான் வேணா வண்டியில் விட்டு வரட்டுமா? இல்லை மருமகனே, ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். நான் ஆட்டோவில் போயிருந்தேன். நீங்கள் பார்த்துக்கோங்க இவளை. லூசின்ட்டு இருக்கிற. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்க. இது கனவா நனவானே தெரியலை.